அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நண்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஓட்டை ரிமூவ் பண்ணணும். அது நான் இதில் ரிமூவ் பண்ணியே நான் முன்னாடியே வச்சுட்டேன், அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. இந்த மாதிரி நண்டு வாங்கினோடனே அதில் உள்ள மண் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி 2 தடவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உள்ளே இந்த மாதிரி கால் பதியை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு உள்ளங்கையை வச்சு இப்படி நல்லா மூடி மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது தனியாக வந்துடும், அந்த மேலே இருக்க ஓடு பகுதி. அதுக்கப்புறமா இந்த நடுவில் உள்ள தேவையில்லாத வேஸ்டேஜ்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பெருசாக இருக்க கால் பகுதியை வந்து 2ஆக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. சின்ன கால் பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து நுனி பகுதி நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு தடவை இப்படி முறுக்குனாக்கா அது தனியாக வந்துடும். அது நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா நண்டையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பெரிய நண்டாக இருந்தாக்கா இந்த மாதிரி நடுவில் வந்து 2ஆக உடச்சி எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் நண்டாக இருந்தால் அப்படியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உடச்சிங்கனாக்கா தனியாக 2ஆக உடஞ்சி வந்துடும். இதே மாதிரி எல்லா நண்டையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு நண்டையும் நான் வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த நண்டில் மஞ்சளை நடுவில் தெரியுது இல்லையா, அது வந்து நண்டோட கருமுட்டை. அது வந்து நம்ம சில பேர் அப்படியே போட்டுருவாங்க. நான் வந்து அதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அது தனியாக வந்துடும். அதில் நடுவில் உள்ள எல்லா தேவையில்லாத வேஸ்டேஜெல்லாம் நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா நண்டையும் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை வாஷ் பண்ணி ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா நண்டையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, நான் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சோடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சோம்பு இருந்தாக்கா ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ஞ்சோடனே சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. நான் சோம்பு இல்லாதனால அப்படியே தாளிச்சிருக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினோடனே ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கி வரும். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2ஐயும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதில் நம்ம தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இதோட வந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா வதங்கின பின்னாடி இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் மசாலா சேர்த்து வதங்கும் போதே மிளகு, ஜீரகம், கசகசா அரைச்ச மசாலா வந்து இதோடு சேர்த்து வதக்கிக்கணும். நான் இப்போ சேர்க்கல. இப்போ இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். நீங்கள் மசாலா வதக்கும் போதே அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவும் இதோடு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து நண்டு குழம்பு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு குழம்பு மூடி வச்சு இப்போ கொதிக்க வைக்கணும். 10 மினிட்ஸ் வந்து குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு வந்து கொதிக்க வைக்கலாம். நமக்கு சளி, இருமல் இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சளி, இருமலுக்கெலாம் ரொம்பவே நல்லது நண்டு. தேங்காய் சேர்க்காமையும் வைக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ தேங்காய் சேர்த்து செஞ்சு காட்டியிருக்கேன். தேங்காய் சேர்க்காமையும் பூண்டு, மிளகு இதெல்லாம் நல்லா தட்டி போட்டு குழம்பு வைக்கலாம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து நண்டு கிரேவியா இல்லை நண்டு குழம்பு, ரசம் இந்த மாதிரி டைப்பில் நம்ம நண்டு எடுக்கும்போது நமக்கு நெஞ்சு சளியை வந்து நல்லா கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் நண்டு. நண்டு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம குழம்பு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா நண்டெல்லாம் வெந்துட்டு குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் எல்லாமே வெந்துருச்சு. 10 நிமிஷத்துலேயே வந்து நண்டு வந்து வெந்துடும். ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக வைக்க தேவையில்ல. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு காரசாரமான சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கார்னிஷ்காக மல்லித்தழை மேலே தூவி இறக்கிடலாம். பாருங்கள், பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.